அனைவருக்கும் வணக்கம். ஏசி மேக்ஸ் 9ஆம் வகுப்பு புள்ளியியல் பயிற்சி 8.1ல் கேள்வி எண் 6வது கேள்வி பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கேள்வி இதுதான். 6வது கேள்வி இங்கிலீஷும் கொடுத்துருக்கோம், தமிழையும் கொடுத்துருக்கோம். இதனுடைய நேரடி முறையில் சராசரி கண்டுபிடிக்கணும். டைரக்ட் மெத்தடில் மீன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஃபார்முலா இதுதான். x bar equal to divided by sigma f into x divided by sigma f. இது கிளாஸ் இன்டர்வல், பிரிவு இடைவெளி அவங்க கொடுத்துருக்காங்க. இது f என்பது ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கிறோம், x என்பது கிளாஸ் இன்டர்வல். கிளாஸ் இன்டர்வல் 15 to 25, 25 to 35, 35 to 45, 45 to 55, 55 to 65, 65 to 75. இது பிரிவு இடைவெளி. இதை எடுத்து ஒரு அட்டவணை போட்டுறோம். இந்த பிரிவு இடைவெளி 15யும் 25யும் கூட்டினா நமக்கு 40 வரும். அதை பாதியாக்கணும், 2ஆல் வகுத்துட்டிங்கன்னா 20 வரும். அதே போல் 25 35யும் கூட்டி பாதியாக்கணும், 2ஆல் வகுத்துடணும். இது ஃப்ரீக்குவன்சி கொடுக்கப்பட்டது எஃப்னு எடுத்துக்கிறோம். 4 11 19 14 0 2. இது ஃப்ரீக்குவன்சி கொடுத்துட்டாங்க. அதாவது 15 25 கூட்டி 40, 2ஆல் வகுத்து 20 வரும். 25 30 கூட்டி 60 பை 2 வகுத்து 30 வரும். இது போல் பிரிவு இடைவெளி கண்டுபிடிச்சோம்னா 20 30 40 50 60 70. அது எக்ஸோட மதிப்பு. எஃப் ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே எக்ஸோட மதிப்பு எல்லாமே 20 30 40 50 60 70. இந்த பிரிவு இடைவெளியை கூட்டி 2ஆல் வகுத்த வரக்கூடியது. இப்போ இந்த எஃப்ஐயும் எக்ஸையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருக்கணும். எஃப் பெருக்கல் எக்ஸு, எக்ஸு எஃப்ஐயும் பெருக்கணும், மல்டிபிள் பண்ணுறோம். 4 × 20, 11 பெருக்கல் 30, 19 பெருக்கல் 40, 14 பெருக்கல் 50, 0 பெருக்கல் 60, 2 பெருக்கல் 70. பெருக்குன்னு எவ்வளோ வருது? இது 80, இது 330, 760, 700, இது 0, இது 140. இது மொத்தம் கூட்டணும். சிக்மா எஃப்எக்ஸ் கூட்டினா 2010. இது சிக்மா எஃப் 50. இப்போ ஃபார்முலா எக்ஸ் பார் கூட்டு சராசரி அரித்மெட்டிக் மீனுடைய ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் டு டிவைடட் பை சிக்மா எஃப்எக்ஸ் டிவைடட் பை சிக்மா எஃப். நமக்கு சிக்மா எஃப்எக்ஸோட வேல்யூ தெரியும், 2010ன்னு தெரிய வரும். கீழே சிக்மா எஃப் 50. இதை 10 வரும். 10 5 50, 5 10 வகுத்துட்டோம்னா இது 201 10 2010. இப்போ 201 டிவைடட் பை 5. இப்போ 201 5ஆல் வகுத்தா என்ன வரும்? இப்போ வகுத்தில் நீங்கள் பாருங்கள் சைடில் எக்ஸ் பார் ஈக்குவல் டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். 201 டிவைடட் பை 5, 5ஆல் வகுக்கிறோம். 4 5 20, மீதி 0. இந்த 1 அப்படி கீழே அரைக்கிறோம். 1 வராது. 0 5 0, 0 5 பிறகுனா 0 தான் வரப்போகுது. அதில் போட்டு 1 அப்படியே மைனஸ் பண்ண 1 வந்துடும். திரும்ப புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துக்கிறோம். 10 வரும். 10 எத்தனை இருக்குது? 2 5 10. இப்போ மீதி 0. அப்போ இதனுடைய சராசரி மதிப்பு 40.